வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஜூன் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எல்லா டிரான்சிஷன் நடந்திருக்கு, மாத பலன்கள் உட்பட சனி, ராகு, கேது, குரு. ஸோ ஜூன் மாதம் நிச்சயமாக அந்த மாற்றங்களுக்கு தயாராக இருக்கிற ஒரு நிலையில் இருக்குது. உங்களோட சுய ஜாதகத்தை வந்து சூப்பர் இம்போஸ் பண்ணி பாருங்கள். ராசி பலன் என்பது நான் எவ்ரி மந்த் ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் தான் கொடுக்குறேன். ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் நீங்கள் ஒரு 50% அது அவ்வளோதான். அதை பற்றி நான் டீட்டெயிலாக கொடுக்க முடியும். உங்களோட பர்சனல் சார்ட், உங்கள் லக்னம், ராசி ரெண்டுத்துக்கும் கம்பைன் பண்ணி சூப்பர் இம்போஸ் பண்ணி உங்கள் தசாப்தியை செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் இல்லை அப்படின்னா www.lifehoroscope.in அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளஸ் அதர் சர்வீசஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். வாஸ்து மெயினாக வீடு மாற்றுறவங்க, வீடு வாங்குறவங்க ஒரு தடவை வாஸ்து வீடியோவை பார்த்துங்க. லேர்ன் வாஸ்துன்ற டைட்டிலில் கொடுத்துருக்கேன். நியூமராலஜி அண்ட் லேர்ன் ஆஸ்ட்ரோ. நீங்கள் வந்து பேசிக்காக ஒன்று தெரிஞ்சுக்கணும், இதை எப்படி கம்பைன் பண்ணி பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கணும். லேர்ன் ஆஸ்ட்ரோன்ற டைட்டில் நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன், பாருங்கள். இப்போ நம்ம ஜூன் மாத ராசி பலன் டீட்டெயிலாக பார்ப்போம். சிம்ம ராசி. சிம்மம் வந்து தொடர்ந்து நான் வந்து இந்த அஷ்டம சனியை பற்றி நிறைய சொல்லிட்டு இருந்தேன். பட் மாத பலன்களில் சில வித்தியாசங்கள் இருக்கலாம். எப்படி டீட்டெயிலாக பார்ப்போம். சிம்மம், சூரியன் வந்து முதல்ல சேஃபாக இருக்காரா? சூரியன் தான் உங்களோட ராசிநாதன். அவர் தான் உங்கள் தலை, அவர் தான் உங்கள் மூளை, அவர் தான் உங்கள் அறிவு. அவர் சேஃபாக இருக்கார். ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சூரியன், ஜூனில் வந்து ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அப்புறம் மிதுனத்துக்கு தான் ஷிஃப்ட் ஆகிறார். உங்களுக்கு 10th and 11th ஹவுஸில் பரவாயில்ல, நல்ல இடத்துல சூரியனுடைய பிரயாணம். அது கூடவே இருப்பார் புதன். சுக்கரன் வந்து 9லேருந்து அப்புறம் 10 month எண்டில் பரவாயில்ல, சுக்கரனும் சேஃபாக இருக்குது. சூரியன், புதன், சுக்கரன் இந்த முக்கூட்டு கிரகங்கள், இந்த ட்ரியாங்கிள் பிளானட்ஸ் என்ன பண்ணணும்னு கேட்டால் அந்த 3 கோள்களும் ஒன்றா தான் இருக்கும். அதுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவராக இருக்குது. குரு லாபஸ்தானத்தில் நான் ஏற்கனவே சொன்னேன், சிம்மத்துக்கு ஒரு ஆதரவான விஷயமே குரு மட்டும்தான். அவர் 11ஆம் இடத்துல இருக்கார். 11th ஹவுஸில் குரு இருக்காருன்னு சொன்னால் பொருளாதாரத்தை மட்டும் பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுத்துருவார். உங்களுக்கு ஃபைனான்ஷியலாக ஏதோ ஒரு தேவை இருக்குது. ஃபைனான்ஷியலாக உங்களுக்கு என்ன தேவை இருக்கும்? ஒரு வேலை வேணும், வேலைக்கு வருமானம் வேணும், ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, ஃபேமிலி நீட்ஸ் இருக்குது, அதை ஃபுல்ஃபில் பண்ணணும். படிக்கணும், அதுக்கு பணம் வேணும். வெளியில் போகணும், அதுக்கு பணம் வேணும். ட்ராவல் பண்ணணும், பணம் வேணும். ஹெல்த்துக்கு பணம் வேணும். எல்லாத்துக்கும் பணம் வேணும். அந்த பணத்துக்கு ஒரு வேலை வேணும், அதுக்கு ஒரு பிஸ்னஸ் வேணும், அதுக்கு ஒரு ஜாப் வேணும். அதெல்லாம் அந்த குரு கொடுத்துரும். 11th ஹவுஸில் குரு இருக்க வரைக்கும் எப்படியோ உங்களை காப்பாற்றும், உங்களை விடாது. குரு வந்து உங்களை எப்படியும் காப்பாற்றுவார். அதுக்கப்புறம் ராகுக்கு இதை செக் பண்ணி பார்த்தா 1 and 7 ராகுக்கு நிறைய பேர்ட்ட கேட்ட காமனான கொஸ்டின். 1, 7, 8 வந்து இந்த மாதிரி அசுபர்கள் ஒன்றா சேர்ந்து அதில் ஒரு பிளான்ட் நீங்கள் மறந்தெல்லாம் ஒன்று குரு பார்வை விழுந்துடும். ஸோ ராகுக்கு வந்து ஒரு ரிலீஃப் இருக்குது. 7th ஹவுஸில் ராகு இருக்குது. இப்போ என்னென்னா அந்த பார்ட்னர்ஷிப் சரியாக செட் ஆகல. ராகுனா என்ன? ராகு வந்து 7 என்ன? பார்ட்னர்ஷிப், லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், உங்களுடைய கலீக், உங்களுடைய டீம் மெம்பர் யாரோ சரியாக செட் ஆகலை. பட் குரு பார்வைன்னா அதை சமாதானப்படுத்தி செட் ஆகி நீங்கள் கோவப்படாமல் கூலாக, ரிலாக்ஸாக, அன்பாக, பொலைட்டாக, ஹம்புலாக, ரொம்ப ரிலாக்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்ரோச் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் சால்வ். ஆத்திரப்படக்கூடாது, அவ்வளோதான். சூரியனுக்கு வந்து அதிகமாக கோவம் வரும். அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா இந்த முறை குரு வந்து பார்வையில் இருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப அதை வந்து டிப்ளமேட்டிக்காக டீல் பண்ணலாம் நீங்கள். ஸோ ராகுவை இங்கே சாந்தப்படுத்துறீங்க. ஃபர்ஸ்ட் ஹவுஸில் கேது எப்படி ஒருத்தர் கெடுக்கும், கேது எப்படி ஒருத்தரை கொடுக்கும்? சிம்பிள். ஒரு கேது வந்து ஃபர்ஸ்ட் ஹவுஸில் வந்துடுச்சுன்னா தலை வணங்கிட்டீங்கன்னா எல்லாமே சால்வ்டு. நீங்கள் சொல்கிறத நான் கேட்டுக்கிறேன், உங்கள் ஒப்பீனியன் என் ஒப்பீனியன், நீங்கள் என்ன சொல்லுங்க அதே பெஸ்ட் சஜஷன், அவ்வளோதான். கேது முடிஞ்சிடுச்சு, மேட்ரு பாசிட்டிவாக வந்துடும். அதே கேது நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், நான் சொல்கிறது தான் கரெக்டு, எந்த தான் கரெக்டுன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. அப்படியே அது நெகட்டிவ், அவ்வளோதான். கேது ஃபர்ஸ்ட் ஹவுஸில் இருந்தால் நீங்கள் சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? இட்ஸ் மை ஒப்பீனியன். வாட் இஸ் யுவர் ஐடியா? இஸ் மை ஐடியா. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதை நீங்கள் இந்த மந்த்தை ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, இந்த மந்த் மட்டும் கிடையாது, கேது 1 year இருக்கும். பட் நான் மற்ற டிரான்சிஷனாக பார்த்து தான் இருக்கேன். இந்த மந்த் இது உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்றேன். அடுத்து சனி வந்து 8th ஹவுஸில். நிறைய பேர் கேட்டாங்க, அந்த சனி எப்படி டீல் பண்ணுறது? ஏதாவது ஒரு ரெமெடி வேணும். யூ வாண்ட் டு டூ சம் ரெமெடி. எங்களால் ஒர்க் பண்ணாமல் இருக்க முடியாது, பிஸ்னஸ் பண்ணாமல் இருக்க முடியாது, இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்க முடியாது, பசங்களை படிக்க வைக்கணும், கல்யாணமும் பண்ணி ஆகணும், எல்லாமே பண்ணி ஆகணும், எல்லாமே ஏஜ் எல்லாம் கால்குலேஷன் இருக்குது. பட் வி வாண்ட் சம் ரெமெடி. சனி 8th ஹவுஸில் இருக்குது, என்ன பண்ணலாம்? 8னா என்ன? அது ஒரு மறைவான ஸ்தானம். மறைவான ஸ்தானம்னா என்ன? நமக்கு அது இருக்கா இல்லையானே தெரியாது, அதான் மறைவான ஸ்தானம். அந்த இடத்துல சனி வந்து எப்பவுமே வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து தண்டிக்கலாமா வேணாமா, கொடுக்கலாமா வேணாமா, கெடுக்கலாமா, இப்பெல்லாம் யோசிக்கிற இடம்லாம் கிடையாது. ஒன்று குடு இல்லை கேடு, அவ்வளோ 2 ஆங்கிள் தான். ஒன்று அடித்தா ஒரே அடி அடிக்கும், இல்லை கம்முன்னு விட்டுரும். சனி 8th ஹவுஸில் இருக்குது, அது பார்த்துட்டே இருக்குது. அது அதோட பார்வை வந்து 2nd ஹவுஸில் விழுது. நீங்கள் எப்போ வந்து எமோஷ்னலாக எப்பயாவது ஒரு முட்டாள்தனமாக ஏதாவது திங்க் பண்ணிலாம் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா 2nd ஹவுஸில் பார்வைன்னு என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? உங்களோட கண்கள் எதை பார்க்குது, உங்களோட காது எதை கேட்குது, உங்களோட வாய் எதை பேசுதுன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கு. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய அசைவுகள், உங்களுடைய உணர்வுகள், உங்களுடைய அணுகுமுறைகள், உங்களுடைய ஈடுபாடு இதில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா, விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். ஸோ சனி 8ல் இருக்குன்னு சொன்னோம்னா நம்மளை வந்து செல்ஃபாக பனிஷ் பண்ணிக்கிறது தான் நல்லது. நம்மளே நம்மளை செல்ஃபாக பனிஷ் பண்ணிக்க முடியும்?
இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட், கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட், எந்த தெய்வத்தை நீங்கள் உண்மையாக மனசார வணங்குறீங்களோ அவர் முன்னாடி போய் நீங்களே உங்களை செல்ஃபாக பனிஷ் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு தெரியாத பிழையிலையோ இல்லை ஏதோ ஒரு அவசரத்துலையோ வேகத்திலையோ கோபத்திலையோ நிதானம் எழுந்து நான் ஏதாவது தவறு செஞ்சேன் என்னை மன்னிச்சிருவான்னு சொல்லி நீங்கள் பிரார்த்தனை செய்யும்பொழுது நீங்களே உங்களை வந்து தாழ்த்திக்கிறீங்க, சமாதானம் அடைஞ்சிறீங்கன்னு அர்த்தம். அப்போ சனி கம்முன்னு குவாய்ட்டாக விட்டுடும். அவ்வளோதான், சிம்பிள் ரூல்ஸ். சனி 8th ஹவுஸில் இருக்கிறதுனால எப்பவுமே வந்து இயலாதவர்களுக்கு 8ஆம் இடம் என்பது முடக்கமான இடம், முடங்கி இருக்கிற இடம், அது மறைவான இடம். அதால் வந்து ஒரு ஆக்டிவாக இருக்குது, இன்ஆக்டிவ். ஸோ அப்படிப்பட்ட வாழ்க்கையில் வந்து ஒருத்தருக்கு வந்து நகரவே வழி இல்லை, அவங்களுக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்றவங்களுக்கு உதவி செய்தால், குறிப்பாக சிம்மத்தில் உள்ளவங்க வந்து பார்வை இல்லாதவர்களுக்கு உதவி செய்தால், உடலால் வலிமை இல்லாதவர்களுக்கு உதவி செய்தால், ஸோ அந்த மாதிரி நபர்களை தேர்வு செஞ்சு ஒரு சின்ன சின்ன உதவிகளை செய்யும்பொழுது உங்களுக்கு தொந்தரவுகள் வராது. சிம்மம் இந்த மாதத்தில் வந்து பெண்கள், இல்லத்தரசிகள், குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரெஷர், உங்களுக்கு வந்து ஒரு திடீர் பிரயாணம் நடக்கும், திடீர்னு வந்து ஒரு அலைச்சல் கொடுக்கும், திடீர்னு ஃபேமிலி பேர்டன் அதிகமாகும், திடீர்னு எக்ஸ்ட்ரா யாராவது ஒரு மெம்பர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெயினை கொடுப்பாங்க, இல்லை டேக் கேர் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ரெஷர். பட் எப்பவுமே ஒன்று சொல்கிறேங்க, என்ன வாழ்க்கையில் வந்து சூழ்நிலை வந்து டஃப் சேலஞ்சஸ் வந்தாலும் அதை நினச்சி ஓடாது. டோன்ட் ரன், அங்கேயே நின்று ஃபேஸ் பண்ணுங்கள். ஏன் தெரியுமா, நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வர மற்ற கஷ்டங்கள்லாம் ஓடிடும். இவ்வளோ பெரிய வலியா இல்லை இத்தனோடு சுமையா, அவ்வளோதான் மேட்டர். இத்தனோடு சுமையை சுமந்துட்டீங்கன்னா இவ்வளோ பெரிய வலி உங்களுக்கு வராது. அதனால் எதை நினச்சா நீங்கள் வந்து பயப்படாதீங்க, எதை நினச்சா நீங்கள் ஓடவும் தேவையில்லை, ஃபேஸ் பண்ணுங்கள். உங்ககிட்ட தானே அந்த திறமை இருக்குது. கடவுள் யாருக்கு வந்து வலிமை அதிகமாக இருக்கோ அவங்களுக்கே அதிகமான சோதனையும் கொடுப்பார், அவங்களே தயார்படுத்துவார், அவங்களுக்கே முழுமையான வெற்றியும் கொடுப்பார். அதுதான் சிம்மம் இந்த நேரம். அடுத்து வந்து நான் வந்து பார்க்குறது மெயினான ஜாபுக்கு சொல்லிடுறேன். எல்லாரும் கேட்ட காமனான கொஸ்டின், ஜாப் போயிடுமா, ஜாப் போயிடுமா, ஜாப் போயிடுமா. சிம்மம் ஒரு டஃப்பான டைம் தான் இது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து உங்களை அமைதியாகவும் பொறுமையாகவும் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவும் ரொம்பவும் சொல்லலாம். நம்ம என்ன சொன்னாலும் அந்தந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணலாம், அந்த பெயின் தெரியும். பட் நான் இன்னமும் சொல்கிறேன், எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ பண்ணுங்க, மீதி கடவுள் பார்த்துப்பார். திருமண முயற்சி, இந்த திருமண முயற்சிக்கு மட்டும் நான் வந்து ஒரு இன்ட்டு கொடுத்துறேன். சிம்ம ராசி, ஒருவேளை வயசு அதிகமாகுது, என் பெண்ணுக்கு வயசு இப்பயே 30 ஆயிடுச்சு, என்னால் இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது, பையன் 35 ஆயிடுச்சு, வெயிட் பண்ண முடியாது, கரெக்டு தான். ஒருவேளை பேர்த் சார்ட் தசாபுதி நல்லாது, லக்னம் நல்லாது, தசாபுதி நல்லாது, பிளானட்டரி பொசிஷன் நல்லாது, தோஷம் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. பட் இந்த அஷ்டம சனி, 7ல் ராகு, லக்னத்தில் கேது, ராசியில் கேது, இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் குரு மட்டும் 11ல் திருமண ஏற்பாடெல்லாம் கொண்டு வந்துடும். பட் அது சரியானதா, அது சரியான பொருத்தமானதா, அது சரியான தேர்வா, அது நல்ல ரிசல்ட்டை தருமானது நல்ல பலனை பார்த்து அப்புறம் முடிவு செய்யும். சீனியர் சிட்டிசன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ உள்ள அந்த காம்பினேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கடவுள் நல்ல பிளெஸிங் கொடுத்துருக்காருன்னா டெய்லி தேங்க் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. முடிஞ்சால் உங்கள் குழந்தைங்களுக்காக ப்ரே பண்ணுங்கள். ஹெல்த்தியாக ஃபிட் அண்ட் ஃபைனாக இருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட். வேறு எதுவும் நான் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. ஓவரால் சிம்மம் இந்த மாதத்துக்கு நான் ஐடியா கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு மாதத்துடைய ஒரு பொது பலன். இந்த பொது பலன் என்பது நிறைய பேர் என்ன கேட்டாங்க. இன்னொன்று தொடர்ந்து மெசேஜும் பார்த்துட்டு தான் இருக்குது. ஒருவேளை புதுசாக பார்க்குறவங்களுக்கு புரியாது. ராசி மற்றும் லக்னத்தை கம்பைன் பண்ண தான் ஒரு சார்ட்டை க்ளீனாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அஸ்ட்ராலஜி பார்க்கறதுக்கு ஒரு 5 ரூல்ஸ்னால் என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்களோட ராசி என்ன, நட்சத்திரம் என்ன. ஸோ ராசி நட்சத்திரம் தெரிஞ்சதுன்னா அந்த ராசி கொண்ட பலன் ஃபுல்லாக அப்படியே கவனிங்க. ஜஸ்ட் நீங்கள் கண்ணமூடி கூட கவனிச்சிடலாம். அதுக்கு அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய உங்கள் லக்னம் என்ன. சப்போஸ் உங்கள் லக்னம் வந்து அவுட் ஆஃப் 12, மேஷம் முதல் மீனம் வரை, மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், எதுவாக இருந்தாலும், ஒரு மகரமாக இருக்கலாம், கும்பம், விருச்சிகம், துலாம், எந்த ரேண்டமாக நான் சொல்கிறேன், சிலதெல்லாம் விடுபட்டிருக்கும். எந்த லக்னமாக தான் அந்த லக்னத்தை இந்த நான் சொல்கிற ராசியோட ஒப்பிட்டு அதை நீங்கள் புரிஞ்சிக்க பாருங்கள். சரி, எதுக்கு பலன் பலிக்கும்? உங்களோட லக்னம் என்பது உங்களுடைய விதி. அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுமே ரிசல்ட் கொடுக்கும். பட் அந்த ராசி என்பது தான் உங்களை மனசுடைய எமோஷனோட ஆசை. அது எப்படி நடக்க போகுது, அது எப்படி எந்த விதத்தில் நடக்க போகுது. ஸோ 50-50 நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்த பாயிண்ட் என்னென்னா, உங்களை பேர்த் சார்ட் முதல்ல யோகமாக இருக்கணும். நான் இப்போ நல்ல விஷயம் நிறைய சொல்லுவேன், ராசிக்கு நல்ல விஷயமா சொல்லுவேன். அது ஏன் நிறைய பேருக்கு பொருந்தலை அப்படின்னா, உங்களோட பேர்த் சார்ட்டில் அந்த யோகத்தோடு நீங்கள் பிறந்திருக்கணும். அதோட தசாபதியோட காம்பினேஷன் இருந்தால் தான் அந்த நல்லது டக்கு 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 நடக்கும். ஒருவேளை நான் சில பேர் சொல்கிறது என்னென்னா, நான் நிறைய ஒருவேளை பேடாக ஏதாவது சொல்லிட்டு அது நடக்குது. ஏன்னா உங்களோட சார்ட்டில் ஒரு வேளை அது வந்து மேல்ஃபிக் ரிசல்ட்ஸ் கொடுக்குற மாதிரி, அதாவது தோஷமான சார்ட்டாக இருந்ததுன்னா அப்போ அது வந்து கெட்டது நடக்க ஆரம்பிச்சிடும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு தசை, சனி தசை, கேது தசை, செவ்வாய் தசை, சந்திரன் எமோஷன்ஸ், இந்த மாதிரி தசைகள் நடக்கும்போது ப்ளஸ் மைனஸ் எல்லாம் கலந்து இருக்குது. சுபமாக நம்ம ஒரு அளவுக்கு எடுத்துக்கலாம்னு சொன்னால் குரு தசை எடுத்துக்கலாம், புதன் எடுத்துக்கலாம், சுக்கிரன் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் மெயின் 3 தசாக்கள் அப்படின்னு பார்க்கும்போது.
அப்போ நீங்கள் வந்து உங்கள் பர்த் சார்ட்டை உங்கள் தசா புக்திகளை உங்கள் பர்த் சார்ட்டுடைய ஹாரோஸ்கோப் பிளானட்ரி பொசிஷன் தான் மெயின். அதுதான் நான் லேர்ன் ஆஸ்ட்ரோ கிளாஸும் எடுத்திருக்கேன். அது நீங்கள் ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் தான். லெவல் 1 லெவல் 2ல் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அந்த ஹாரோஸ்கோப் படி ரீட் பண்ணுறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஸோ நீங்களே பர்சனலாக உங்கள் சார்ட்டை வந்து கெஸ் பண்ணிடலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நிறைய சர்வீஸ் நிறைய வீடியோஸ் வந்து நான் வந்து லேர்ன் ஆஸ்ட்ரோட டைட்டிலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பற்றியும் பாருங்கள். ப்ளஸ் வீடு மெயினாக வாஸ்து. நிறைய பேருக்கு வந்து வீடு வாங்கும் போது அதில் வந்து சவுத் வெஸ்ட்டு சரியாக செக் பண்ணாமல், நார்த் ஈஸ்ட்டு சரியாக செக் பண்ணாமல், நார்த் வெஸ்ட்டு செக் பண்ணாமல், சவுத் ஈஸ்ட்டு செக் பண்ணாமல், பிரம்மஸ்தானம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணாமல், இல்லை என்ன சைடு ரோடு வருது, டபுள் சைடு ரோடு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸ்ட் அண்ட் சவுத், ஈஸ்ட் அண்ட் நார்த், இல்லை வெஸ்ட் அண்ட் சவுத், அப்படி டபுள் ரோடு வரும். அதில் ரோடோட வித் என்ன, அதில் உங்கள் ப்ளாட்டோட சைஸ் என்ன, கிராஸ் ப்ளாட்டாக இருக்கும். சிலதெல்லாம் கிராஸ்னால் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். எந்த கார்னர் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். ஃப்ளாட் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து பால்கனி எக்ஸ்டென்ஷன் இருக்கும், கிச்சன் பக்கத்தில் சர்வீஸ் ஏரியா வரும். இதெல்லாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கலாம். அப்புறம் வந்து உங்களுடைய டாய்லெட் பொசிஷன் என்ன, பூஜை ரூம் எங்கே வரணும், இதெல்லாம் நிறைய வீடியோ பண்ணி கொடுத்து எதுவுமே நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நியூமராலஜியும் அப்படி தான். நியூ பார்ன் பேபி இல்லைனா நீங்கள் வந்து ஒரு நேம் சேஞ்ச் பண்ணுறது மூலிமா ஏதாவது மாறுமான்னு எல்லா மாற்றத்துக்கும் ஒரு மாற்றம் உண்டு. நீங்கள் ஒரு மொபைல் நம்பர்லேருந்து அடுத்த மொபைல் நம்பர் மாறிட்டீங்கன்னா பழைய மொபைல் நம்பர் யாராவது டயல் பண்ணால் உங்களுக்கு ரீச் பண்ண முடியாது. சேம். அப்போ என்னென்னா ஒரு நம்பர் சேஞ்சுனா ஒரு விஷயம் மாறுதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு மொபைல் ஒரு கார் நம்பர் மாறினா ஒரு விஷயம் மாறுது, ஒரு வீட்டு நம்பர் மாறினா ஒரு விஷயம் மாறுது. அது மாதிரி ஒரு சேஞ்ச் வந்து ஒரு சேஞ்சை கொண்டு வரும். அது உங்களுக்கு பொருத்தமாக இருக்கா தான் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எது பண்ணால் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும், எது பண்ணால் உங்களுக்கு நடக்கும், அதை நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். அதுதான் உங்கள் ஹாரோஸ்கோப். அதில் உள்ள லக் என்ன, அதில் உள்ள அந்த ஃபேவரபுளான விஷயங்கள்லாம் என்னென்னு கண்டுபிடிக்கிறது தான் ஹாரோஸ்கோப். ஸோ இதை நீங்கள் பார்க்க நிறைய புரிஞ்சுப்பீங்க. நான் நிறைய வீடியோஸும் பண்ணியிருக்கேன், ஷேர் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு மனமார்ந்த நன்றி. உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுறேன். ஜென்யூனாக உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், நானும் பார்க்குறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.